புகழ் அனைத்தும் இறைவனுக்கே. மூதாதையர்கள் செய்தது மூதாதையர்களுக்கும், நீங்கள் செய்தது உங்களுக்கும் என்று சொல்லக்கூடிய வல்ல இறைவனை போற்றி புகழ்ந்து, நமது தலைவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய துவா பரக்கத்தினாலும் எனது சிறிய உரையை ஆரம்பம் செய்கின்றேன். யூடியூப் நண்பர்களுக்கும் ஃபேஸ்புக் நண்பர்களுக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்தஹு. இந்த சேனலுக்கு உதவி செய்யுங்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களுக்கு கியாம நாள் வரை நன்மைகளும் சகல விதமான பாக்கியங்களையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கொடுப்பானாக. ஆமீன். அத்தியாயம் 2 வசனம் 134. அது ஒரு சமூகம், திட்டமாக அது சென்று விட்டது. அவர்கள் சம்பாதித்தவை அவர்களுக்கே, நீங்கள் சம்பாதித்தவை உங்களுக்கே. அவர்கள் செய்து கொண்டிருந்ததை பற்றி நீங்கள் கேட்கப்பட மாட்டீர்கள் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த வசனத்தில் சொல்கிறான். எக்ஸாம்பிள், இப்போ தகப்பன் செஞ்சது பிள்ளைய தாக்கம், புள்ள செஞ்சது தகப்பனை தாக்கம் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, அது இல்லைன்னு இந்த வசனம் நமக்கு தெளிவாக காட்டுது. அவர்களுக்கும் தனித்தனி ஆமானோமாளுடைய பட்டோலை, அவர்களுக்கும் நன்மை தீமை எழுதக்கூடிய வானவர்கள், அவர் செய்தது அவருக்கே, மூதாதையர்கள் செய்தது மூதாதையர்களுக்கே அப்படிங்கிறத பற்றி ரப்புல் ஆலமீன் தெளிவாக இந்த வசனத்தில் சொல்கிறான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களுக்கும் எனக்கும் சொர்க்கத்தை வாஜிபாக்கி நரகத்தை ஹராமாக்குவானாக. நீண்ட ஆயுளையும் நிரந்தரமான செல்வத்தையும் கொடுப்பானாக. ஆமீன். உங்களிடம் விடை பெறுவது மன்சூர் அலி ஜக்கரியா தப்ராக். ஸலாம் அலைக்கும்.